சோழன் நிலாவுக்கு வீட்டை சுத்தி காட்டுறாரு. இந்த இடத்துல டிவி வரும்னு வேற நிலா கிட்ட சொல்றாரு. நிலாவோட முகம் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது. சோழன் கிட்ட சொல்றாங்க, நீங்களா ஏதாவது பண்ணிருவீங்களா? நம்ம 2 பேரும் வாழ போற வீட்டை என்கிட்ட கேட்காம நீங்க எப்படி முடிவு பண்ணீங்க? ஏய் நிலா, இதெல்லாம் கேட்டு செய்யற விஷயமா? எல்லாம் தானா செய்யணும். நியாயமா கல்யாணத்தும் போது இத பாத்துருக்கணும். இதே லேட்டுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா, இங்க இருக்கிறது தான் கரெக்ட். உங்க அப்பாவும் அதான் சரின்னு நினைக்கிறாரு. சோழா, அவருக்கு வேற வேலை இல்ல. ஏதாவது உங்ககிட்ட உளறி வச்சிருப்பாரு. அவர் சொல்றத கேட்டு நீங்களும் வீடு பார்த்திருக்கீங்களா? இல்ல, அவர் ஒன்னும் தப்பா சொல்லல. பொண்ணு சந்தோஷமா வாழணும்னு தான் என்கிட்ட சொன்னாரு. என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ சந்தோஷமா வாழ்றன்னு அவர்கிட்ட காட்ட வேண்டாமா? நீயே சொல்லு சோழா, என் சந்தோஷம் என்னன்னு நீங்களும் எங்க அப்பாவும் சேர்ந்து முடிவு பண்ண கூடாது. அத நான் தான் சொல்லணும். அவருக்கும் வேற வேலை இல்ல, உங்களுக்கும் வேற வேலையே இல்ல. சின்ன பசங்க மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம வீடு பார்த்துட்டு வந்து நிக்கிறீங்க. இல்ல, சண்டையெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவர் சொன்ன விதம் வேணா ஒரு மாதிரியா இருக்கலாம். அவர் சொன்ன விஷயம் கரெக்டான விஷயம். ஹஸ்பண்டா பண்ண வேண்டியது அது என்னோட கடமை. சோழா, உங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு எனக்காண்டிதான் பண்ணுனேன்னு எல்லாத்தையும் என் தலையில கட்டலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? சரி, இதுக்கெல்லாம் ஏது காசு? அது அது பாத்துக்கலாம் நிலா. எப்படி சோழா பாப்பீங்க? டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு இப்படி என்கிட்ட அளந்துகிட்டு இருக்கீங்க. சரி சோழன், அத கூட விட்டுருங்க. எப்படியோ வீட்டுக்கு அட்வான்ஸ் எல்லாம் இருக்கும்ல, இதுக்கெல்லாம் ஏது காசு? இல்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நிலா. சோழன், கடன் வாங்குனீங்களா? ஏன் சோழன் இந்த மாதிரி பண்றீங்க? எங்க அப்பா சொன்னா உடனே கேப்பீங்களா? உங்களை நான் கல்யாணம் பண்ணது கூட எங்க அப்பாவுக்கு பிடிக்கல. சொன்னா போயிருவீங்களா? என்ன நிலா, அவர் சொன்னா நான் உடனே உன்னை விட்டுருவேனா? தெரியுதுல சோழன், அப்புறம் எதுக்கு இத மாத்திரம் கேட்டுட்டு சீரியஸா இந்த வேலைய பாத்தீங்க? அவரு வாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு போறாருன்னு விட வேண்டியதுதானே? நீங்க என்கிட்ட சொல்லியிருக்கலாம், நான் வேற மாதிரி டீல் பண்ணிருப்பேன். அதை விட்டுட்டு தேவையில்லாம ஒரு வீட்டை பார்த்து செலவு பண்ணி இதெல்லாம் உங்ககிட்ட நான் கேட்டேனா? சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ்னு பில்டப் வேற என்கிட்ட. இந்த வீட்டுக்கு எவ்வளவு செலவு பண்ணீங்க? அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டீங்களா? இல்ல, முழுசா எல்லாம் கொடுக்கல, சும்மா டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். எவ்வளவு? அது நிலா 2020,000 ரூபா தான். என்ன சொல்றீங்க சோழன், 20,000 ரூபா? ஆமா நிலா, வீட்டுக்கான அட்வான்ஸே 2 லட்சம் ரூபா. நம்மளால மொத்தமா கொடுக்க முடியாதுல்ல, அதனாலதான் இப்போதைக்கு டோக்கன் அட்வான்ஸா இவ்வளவு கொடுத்தேன். சோழா, எனக்கு இந்த வீடு பிடிக்கல, கொடுத்த அட்வான்ஸ திருப்பி வாங்குங்க. இல்ல, உனக்கு இந்த வீடு பிடிக்கலாட்டி நம்ம வேற வீடு பார்க்கலாமா? சோழன், எனக்கு வீடே வேண்டாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷமே. எத்தனை முறை நான் உங்ககிட்ட இத சொல்றது? வீட்டுக்கு தேவையானதெல்லாம் ஒவ்வொன்னும் நான் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க வாட்டுக்கு கடனை வாங்கி இப்படி செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது சோழன். கொடுத்த பணத்தை வாங்காம வீட்டு பக்கமே வராதீங்க சொல்லிட்டு நிலா போறாங்க. சோழன் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க நிலாவை. நிலா சமாதானம் ஆகல, வேகமா போறாங்க. சோழன் ஹவுஸ் ஓனரை பாக்குறாரு. வந்துடுறேன் சார்ன்னு சொல்லிட்டு போறாரு. நிலா கார்ல உட்கார்ந்துருக்காங்க. சோழன் காரை ஸ்டார்ட் பண்றாரு. 2 பேத்துக்கும் விவாதம் நடந்துகிட்டே இருக்கு. சோழன் வண்டி ஓட்டிக்கிட்டே நிலா கூட பேசிக்கிட்டே போறாரு. 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. சேரன் கேக்குறாரு, வாப்பா வீட பாத்தியா? வீடெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்காப்பா? நிலா கேக்குறாங்க, உங்களுக்கு தெரியுமா? சேரன் சொல்றாரு, தெரியுமேப்பா. சோழன் சொன்னா. சோழனை நிலா முறைச்சு பாக்குறாங்க. நாளை சந்திப்போம்.